ஜெபத்தை கேட்பவருடைய ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த கால வேளையில புதிய நாளிலே தொடங்குவோம். சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே நான் பார்க்கும்போது, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக, நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். தாவீது கர்த்தருடைய சமூகத்துக்கு பயபக்தியாய் ஜெபம் பண்ணுகிறார். தாவீது கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீதின் ஜெபத்தில் உண்மை இருக்கிறது, விசுவாசமும் இருக்கிறது, பயபக்தியும் இருக்கிறது. தாவீது கர்த்தரோடு எப்பொழுதும் ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவனுக்கு ஒரு விருப்பம் உண்டு. அந்த விருப்பம் தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் தாவீது கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுகிறார். அங்கே ஆசாரியர்கள் தான் தங்கியிருப்பார். ஆனால் தாவீதுக்கோ தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலே அமர்ந்திருப்பதையும் ஆராதிப்பதையுமே தாவீது தெரிந்துவிட்டார். அரண்மனையில் வாசம் பண்ணதை காட்டிலும் ஆலயத்திலே வாசம் பண்ணுவதை தெரிந்து கொண்டார். அந்த விருப்பத்தை போல நாமும் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபத்திலே தடுத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.